ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ கேட்க ரெடி ஆகிட்டிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னா, ரொம்ப க்ரையிங் கைஸ். ரொம்ப ரொம்ப அழுக, ரொம்ப ரொம்ப அழுக. எனக்கு அப்படியே எபிசோடை பார்த்த உடனே தலையே வலிச்சு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இனிமேல் இப்படிலாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி நாங்கள் கேட்டுக்கிறோம். டைரக்டர் சார், இனிமேல் இப்படிலாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். ஸோ எபிசோடு இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியும் கைஸ். தமிழுக்கு வந்து அந்த ஊசியை போட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் பீட் வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு நின்றுமாமா. அப்போ வெளியில் வந்து டாக்டர் வந்து சொன்ன உடனே ஆதி தாவ பாரதி பாட்டி எல்லாம் ஒரே அது பாட்டினா கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு அழுக. உண்மையிலே அவங்க நடிப்பெல்லாம் சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி தமிழோட நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். ஒரு குழந்தையா சூப்பராக நடிச்சிருக்கு, எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைக்கு வந்து அவார்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பரான ஒரு நடிப்பு, எக்ஸலண்ட்டான ஒரு நடிப்பு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் நடிப்பு கூட கொஞ்சம் அது வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பையன் அது மாதிரி நடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ் பாப்பாவோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கு, இயல்பாக இருக்குங்க. ஒரு குழந்தைன்னா என் அம்மா அப்பானா எப்படி இருக்கும், ஒரு குழந்தை தன்மை அது நல்லா இருக்கும். தமிழ் பாப்பாவோட நடிப்பு வந்து ஒரு இயல்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நடிப்புனே நம்ம சொல்ல முடியாது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிக்குது. ஆனால் இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அப்படியே அப்செட் ஆகிடுச்சு கேஸ். எனக்கு மைண்டே அப்செட் ஆகிடுச்சு. நீங்கள் ரிவ்யூ போடலாமா வேண்டாமான்னு தான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், சரிங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, நாடகம் பார்த்துட்டு ஃபீலிங்கில் இருப்பீங்க. நானும் அதே ஃபீலிங்கில் தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது சொன்ன உடனே எனக்கு வந்து ஆதியெல்லாம் வந்து ரொம்ப டாக்டரை கழுத்தையே போய் பிடிக்க போயிட்டான், சட்டையை பிடிச்சி ஆட்டுறான், இப்படியே ஆட்டி ஆட்டி. உடனே டாக்டர் வந்துட்டு இது எங்களோட டியூட்டி அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று சொல்கிறாப்புல. நான் அதெல்லாம் பேச விரும்பல கைஸ் வளவலன்னு. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரிவ்யூ போடுறதுக்கே இஷ்டமே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, அவங்க மனோ அந்த லட்சுமி அம்மா எல்லாருமே வர்றாங்க. வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது பாட்டி சொல்லும்போது அவங்களும் அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறது. இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை காமிக்கிறாங்க, ஃபேஸில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை காமிக்கிறாங்க. நம்ம பாரதி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கேட்ட உடனே ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இவங்களோட நடிப்பு இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே விழுந்த உடனே மயக்கம் தெரிஞ்ச அந்த இது சேரில் போய் உட்கார வைக்கிறாங்க. கண்ணை திறந்து உட்காந்துருக்காங்க, கண்ணை முழிப்பெல்லாம் வருது, மயக்கம்லாம் தெரிஞ்சு முழிச்சிட்டாங்க. இப்படியே உட்காந்துருக்காங்க பிரம்மையாட்டம். இந்த பிரம்ம பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் வந்து அம்மா அம்மா அம்மான்னு பேசும்போது அந்த மயக்கம் அந்த இது தெளிஞ்சு ஆதியை அந்த சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாப்புல. எங்கள் அத்தை எங்கள் மாமியாரை பார்த்துட்டு இவன் என்ன எரும மாடாட்டம் உட்காந்துருக்குறா அப்படின்னு கேட்க, என்ன அதாவது அப்படி ஷாக்கிங்கில் உட்காந்துருக்காங்களாமா. அந்த அதிர்ச்சியை கேட்க முடியாமல் அப்படி ஷாக்கிங்காகி உட்காந்துட்டாங்களாமா. நம்ம அப்படி தான் ஏற்றுக்கணும் கைஸ். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? ஏன்னா டேரக்டர் சொல்கிறது தானே அவங்க நடிக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அந்த அம்மாவுக்கு நீ இயல்பாக அந்த பாட்டி அழுகிற மாதிரியோ இல்லை ஆதி அழுகிற மாதிரியோ இயல்பாக நடிப்பு வரலையே என்னமோ. அதனால் இந்த சீனில் வந்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருமா. அப்புறம் அந்த சின்ன பையன் வந்த பிறகு நீ வந்து கேட்கும்போது நீ அழுகுமா அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லி கொடுத்துருப்பாராட்டிருக்குது. அதனால் அந்த அம்மா அப்படி நடிக்குது. ஸோ ரொம்ப மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் பாப்பா வெளியே கூட்டிகிட்டு வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு டாக்டர் வந்து பார்ப்பாங்க எல்லாத்தையுமே. அந்த பொண்ணு தானே முதல்ல செக் பண்ணுவா. அவள் பார்த்தோன்னே எதுக்கு எல்லாம் அழுகிறீங்க, நீங்கள் அந்த தமிழோட ஃபேமிலி தானே, என்னாச்சு அப்படின்னே, இந்த மாதிரி தமிழ் இறந்துட்டா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவள் போய் அந்த இதெல்லாம் அந்த டீனோட ரூமில் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணுறாப்புல. செக் பண்ண உடனே கண்டுபிடிச்சி கரெக்டாக அவள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வெளியே போகிற நேரம் அவன் உள்ளே வந்துடுறான். நீ அவள் அப்படியே மறைஞ்சிருக்கிறா. நீ எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி தான் ப்ரோமோ காமிச்சாங்க. ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி ஆம்புலன்ஸில் தமிழ் போயிட்டுருப்பாப்புலட்டுருக்கு. இவன் பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஆதி இல்லைன்னா வாசு, 2 பேரும் சேர்ந்து தமிழை எப்படியா யார் காப்பாற்றினாலும் சரிப்பா, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்குது. ஆதி காப்பாற்றினாலும் சரி, வாசு காப்பாற்றினாலும் சரி, யார் காப்பாற்றினாலும் அந்த குழந்தைய காப்பாற்றுங்கப்பா, அதுதான் வேணும் நம்மளுக்கு.
அப்புறம் வேற என்ன, இந்த 2 டாக்டரையும் நல்லா குனிய வச்சு கும்மாங்குத்து குத்தணும், நல்லா குனிய வச்சு கும்மாங்குத்து குத்தணும். ஏழை குழந்தைங்கன்னா ஒன்று, பணக்கார குழந்தைங்கன்னா ஒன்று, அந்த மாதிரி மந்திரி பொண்ணுன்னா மந்திரி பொண்ணோட உசுர் வந்து ஒசத்தி, இந்த குழந்தையோட இது வந்து இதா. அப்பா சாமி, ஐயோ கடவுளே. அதான் எங்கள் அத்தை சொல்கிறாங்க, எங்கள் மாமியார்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் நாடகம் எடுத்தால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அவங்களே நாடகம் பார்க்கலப்பா, டிவி ஆஃப் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் எடுத்தால் வயசானவங்களாம் பார்க்க மாட்டாங்க. நான் எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. குடும்ப பாங்கான ஒரு கதையாக கொண்டு போனாங்கன்னா தெரியாது. சினிமாவில் எடுக்கிற மாதிரி சீரியல்லே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா யார் பாப்பா? ஏற்கனவே சினிமாலேயே பார்த்து இதெல்லாம் சடிஞ்சு போய் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் கொண்டு வந்து சீரியல்லே இந்த மாதிரி இதயத்தை திருடுறது, அதை திருடுறது, இதை திருடுறதுன்னு இப்படிலாம் சீரியல் எடுத்தால் எவன் பாப்பா? ஒரு மக்களும் பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஓகே கைஸ், வேற என்ன? அப்புறம் நம்ம மற்ற சீரியல் பார்த்துடலாமா? கார்த்திகை தீபம் ரேவதியை சுட்டுவிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து என்ன, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், யாரும் நீ தப்பாக நினச்சிக்காதீங்க. பையனை நிறைய பேர்த்துக்கு வந்து கார்த்திக் ரேவதி ஜோடி வந்து பிடிச்சிருக்கு, கார்த்திக் ரேவதி ஜோடியை அதிகமாக காமிங்க, அவங்களோட நடிப்பை வந்து அதிகமாக காமிங்கலாம் விரும்புகிறீங்க நிறைய பேர். ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, சீசன் 1 அதாவது தீபா வந்து ஒரு பாடகி, இந்த லாஸ்ட்டு பொண்ணு ஒரு பாடகி. இப்போது காம்பினேஷன் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட மைண்ட் செட்டு தோணுது. ஏன்னா கார்த்திகை தீபம் நீங்கள் பேர் போடும்போதே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த புல்லாங்குழலாட்டம் அந்த இசையை வச்சு மெயின் பண்ணி தானே அந்த சீரியலை எடுக்கிறாங்க. கார்த்திகை தீபத்தில் தீபா வந்து இப்படி ஒரு பாடகி மாதிரி தானே பாடுவா. அப்போ வந்து இந்த பொண்ணும் பாடகி, ஒருவேளை ரேவதியை பாடகியாக காமிச்சு ஜோடியாக சேர்த்துருந்தாங்கன்னா கூட ஒரு வழியில் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் கடைசி பொண்ணு தானே பாடுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜோடியாக இருந்தால் நாடகம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் வந்து ரேவதி கார்த்திக் ஜோடியத்தை ரொம்ப விரும்புகிறீங்க. ஏன்னா நான் கமெண்ட்ஸில் கீழே படிப்பேன் இல்லையா, அந்த ப்ரோமோ வரும்போதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் படிப்பேன் இல்லையா. பட் நிறைய பேர்த்தோட விருப்பம் வந்து இதாக தான் இருக்குது. இருந்தாலும் இது என்னோட ஒரு மைண்ட் செட், அவ்வளோதான். நான் வந்து நாடகம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், கெட்டி மேளம் ரொம்ப மொக்கத்தனமாக இருக்குது கைஸ். என் கைஸ் துளசிக்கு வந்து மகேஷை பற்றி தெரியாதா? தெரிஞ்சங்காட்டி தானே அஞ்சலியை வந்து மதியா நடிக்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்கிட்டே போய் நான் வெற்றி வந்து எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்கிறான். அவரும் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஐயோ கூமுட்டைத்தனமாக இருக்குது நாடகம், எல்லாம் கூமுட்டைத்தனமாகவே எடுக்கிறாங்க நாடகம். ஐயோ சாமி, முடியல பாடே, முடியல. அதுக்கப்புறம் வேற என்ன, அயலி நான் பார்க்கறதில்லப்பா. அதுக்கப்புறம் வந்து வீரா சீரியல் நான் பார்க்கறதில்ல. பாரிஜாதம் இப்போ தான் பகலில் பார்க்குறேன். கதை கொஞ்சம் குழப்படியான கதையாக தான் இருக்குது. ஏதோ ஜாதகத்தை வச்சு போயிட்டுருக்குறாங்க கதை. அது ஒரு ட்விஸ்டாக தான் போக மாட்டிருக்குது. பாரிஜாதம் பார்க்கலாம். அதாவது ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க கைஸ், அதான் உண்மை. அது மட்டும் நல்லா தெரியுது. ஜாதகத்தை மாற்றி எழுதி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க. நீ இந்த உண்மை தெரிஞ்சால் சுபத்ரா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த ஒரு கதையோட கதையாட்டு இருக்குது. அப்புறம் வேற என்ன, சந்தியா ராகம் அஸ் யூஷுவல் எப்பயும் போரிங் தான். அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் கைஸ். அண்ணா சீரியல் முடிய போதாட்டு இருக்குது. அண்ணா சீரியல் சூப்பராக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஓகே, உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? நாளைக்காவது வாசுவாவது ஆதியாவது யாராவது 2 பேரும் சேர்ந்தாவது அந்த குழந்தைய காப்பாற்றுங்கப்பா. முடியல எங்கனால. இனிமேல் இப்படிலாம் சீரியல் எடுக்காதீங்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பை கைஸ்.